இந்த வாழையில வந்து செலவில்லாம எப்படி வாழை செய்யறது, இயற்கை விவசாயத்துல உழவே இல்லாம எப்படி வாழை செய்யறது அப்படிங்கறத பத்தி நம்ம பேசணும். நான் திருவிழானா சாதாரண திருவிழாவா தான் நினைச்சேன். ஆனா வாழை வைக்கும் இந்த வாழை திருவிழாவில் இப்படி ஒரு திருவிழா நான் இதுவரையும் பார்த்ததில்ல. ஒரு 20க்கும் மேற்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், வாழையில மட்டும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வந்து காட்சிக்கு வச்சிருக்காங்க. நம்ம வந்து இந்த உழவில்லா விவசாயம் பண்ணி இந்த வாழையில நிறைய வேல்யூஷன்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்காக நமக்கு இன்னைக்கு விருது கொடுத்திருக்காங்க. ஸோ ஈஷம் மண்காம் இயக்கத்திற்கு நன்றி. நான் வந்து பாத்தீங்கன்னா வீணாகக்கூடிய வாழை நார்ல இருந்து கைவினை பொருட்கள் தயார் பண்ணி ஏற்றுமதியாளர்களுக்கு நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 2000 மக்கள் வந்து இங்க கலந்துக்கிட்டாங்க. அதுல நான் வந்து பேசினேன். பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா மக்கள் விவசாயிகள் வரதை பார்க்க முடியுது. வாழையில ஒரு அடுத்த கட்டத்துக்கான இயற்கை முறையில் வாழை விளைவிக்கிறது, மதிப்பு கூட்டு பொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகள், இதை குறித்தெல்லாம் வந்து ஒரு அடுத்த லெவல் எடுத்துட்டு போறதுக்கான ஒரு முன்னெடுப்பா இதை பார்க்கிறேன். வாழையினுடைய அரசின் திட்டங்கள் உதாரணமா சொல்றதா இருந்தா இந்த ட்ரிப் இரிகேஷன், சொட்டு நீர் பாசனம், அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியம் கொடுக்கக்கூடிய திட்டம் இருக்குது. இதை பத்தி எல்லாம் நான் இன்னைக்கு வந்து உழவர்களுக்கு எடுத்து சொன்னேன். உண்மையிலே இது ஒரு பயனுள்ள ப்ரோக்ராம்.